ஓகே. சிமுலேஷன் ட்ரேடிங், ட்ரேடிங் பேக் டெஸ்ட், அப்புறம் ட்ரேடிங் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். பொதுவாகவே வந்து லேப்டாப் நிறைய பேர் மொபைல் இன்டர்நெட் யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது நிறைய டேட்டா எடுக்கும். நிறைய அப்டேட்டில் வந்து சீக்கிரமாகவே காலியாகிடும். 2 ஜிபி டேட்டா கூட பத்தாது ஒரு நாளைக்கு ஃபுல்லாக. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ஓஎஸ் வந்து மாற்றிக்கங்க. இந்த ஓஎஸ் மாற்றிக்கினீங்கன்னா எந்த பேக்ரவுண்ட் அப்டேட்டும் நடக்காது. பெருசாக இன்டர்நெட் ஒரு நாளைக்கு 1 ஜிபி இருந்தாலே போதுமானது. ப்ரௌஸ் பண்ணுறதுக்கும், ட்ரேடிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் போதுமான அளவுக்கு சரியாக போகும். இந்த ஓஎஸ் மாற்றிக்கங்க. ஓஎஸ் மாற்றுறது எப்படின்னு யூடியூப்பில் பார்த்து மாற்றிருங்க. ஓகே. இப்போது பேக் டெஸ்ட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இதுக்கு வந்து MT4 தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு MT4 வந்து இன்ஸ்டால் பண்ணிப்போம். FXCM MT4 டவுன்லோட் அப்படின்னு போட்டோன்னா ஃபஸ்ட்டு லிங்க்கு வரும். அதில் போய்ட்டு டவுன்லோட் ஆகுது. ஓகே. இதுக்கு மேலே ப்ரௌசர் தேவைப்படாது. கொஞ்சம் டைம் ஆகும். பேக்ரவுண்டில் டேட்டாலாம் டவுன்லோட் ஆகிருக்கும். ஃபினிஷ் போது FXCM MetaTrader, FXCM MT4. இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும்போது இங்கே ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுட்ருக்கேன். க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. MT4 ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஓகே. இனிஷியலாக இப்படி தான் வரும். இதெல்லாம் தேவையில்லை. ஒரே ஒரு சார்ட் மட்டும் இருக்கட்டும். இது ஒன்று மட்டும் தேவைப்படும். இதில் அக்கௌண்ட் ஆல்ரெடி எனக்கு லாகின் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு ஆகலை அப்படின்னா ஓப்பன் ஆன அக்கௌண்ட் கொடுத்து FXCM USD demo 02 or 01, FXCM USD demo 01 or 02 ரெண்டுத்தில் எதனா ஒன்று கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஃபோன் நம்பர் அதெல்லாம் கேட்கும். இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர்லாம் கேட்கும். கொடுத்தீங்கன்னா அதுவே லாகின் ஆகிடும். ஸோ ஆல்ரெடி லாகின் ஆகிட்டு இருக்குது. ரைட். ஃபஸ்ட்டு ஓப்பன் ஃபோல்டர் போயிடுவோம். இங்கே ஃபைல் கிளிக் பண்ணி ஓப்பன் ஃபோல்டர். இல்லை MQL4 எக்ஸ்பர்ட்ஸ் ஃபஸ்ட்டு இருக்கிறது எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடலாம். எதுவுமே தேவையில்லை. ஓகே. இப்போ இந்த ஃபோல்டரில் இருக்கிற ஃபஸ்ட் இந்த ஃபைல் Soft4FX Forex Simulator வெர்ஷன் 1.95 அதை இன்ஸ்டால் பண்ணிப்போம். காப்பி பண்ணி அங்கே போட்டால் போதும். இப்போ இதை ரிஃப்ரெஷ் பண்ணோன்னா அது வந்துடும். அதை ட்ராக் பண்ணி ஒரு சார்ட்டில், ஏதோ ஒரு சார்ட்டில் இப்படி விட்டோன்னா ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலைஸ் இப்படி வரும். அதில் காமனில் அலோவ் ஆல் இன்புட்ஸ் ஓகே கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும். இதில் டெமோ மோட்லேயே போயிடுவோம். நியூ சிமுலேஷன், டூக்கா காப்பிக்கு பதில் MetaTrader. ஓகே, டேட்டா அவைலபிளாக இல்லை. க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது இங்கே டூல்ஸ் போயிட்டு ஹிஸ்ட்ரி சென்டர் கோல்டுக்கு பண்ணுறோன்றதுனால டவுன்லோட். இது கொஞ்சம் டைம் எடுக்கும்.
ஃபுல்லாக டேட்டா டவுன்லோட் ஆகிட்டு லாஸ்ட் 9 மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் டேட்டா இருக்குது. ஓகே, நியூ ஒரு சார்ட் ஓப்பன் பண்ணிப்போம். ஏதோ ஒரு சார்ட் அகெயின் ட்ராக் பண்ணி விடுவோம். ஹலோ டிஎல்எல் டெமோ மோட் நியூ சிமுலேஷன் மெட்டா ட்ரேடர் XASD 1 மினிட் அப்படியே இருக்கட்டும். மற்றதில் எதுவும் மாற்றணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் டேட் மட்டும் வருஷம் ரொம்ப தூரத்தில் இருக்குது. 2024 செப்டம்பர் மாதம். ஓகே, 13, 14 இந்த டைம் ஃப்ரேம்குள்ளே இருக்கட்டும். கொஞ்சம் சீக்கிரமாக லோட் ஆகும். ஃபஸ்ட்டு இனிஷியலாக லோட் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸ்டார்ட் சிமுலேஷன். இதை இப்போ க்ளோஸ் பண்ணிப்போம். இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அகெயின் மறுபடியும் ஓப்பன் டேட்டா ஃபோல்டர். இதில் MQL4 ஃபைல்ஸ் இதில் இருக்கிற ஃபாரெக்ஸ் சிமுலேட்டர் .exe இந்த ஃபைலை டெலீட் பண்ணிடலாம். அது தேவையில்லை. அதுக்கு பதிலாக இந்த ஃபைலை ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒரு தடவை ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டி போயிட்டு உங்கள் செக்யூரிட்டியில் இங்கே இருக்கிற எல்லா இடத்துக்குமே எடிட் கொடுத்து ரைட்டுக்கு மட்டும் டெனே கொடுக்கணும். ஸோ அத்தாரிட்டிகேட்டட் யூஸருக்கு ரைட்டுக்கு டெனே, சிஸ்டம்க்கு ரைட்டுக்கு டெனே, அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் ரைட்டுக்கு டெனே, ரைட்டுக்கு டெனே எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கணும். ஸோ அப்போ தான் வந்து இதில் வந்து யாரும் ரைட் பண்ண மாட்டாங்க. ஓகே, இப்போ பேக் வந்துட்டோன்னா இப்போ அகெயின் மறுபடியும் ப்ராசஸ் வந்து மறுபடியும் பண்ணுறோம். இப்படி பண்ணுறதுனால நம்ம டெமோ மோட்லேயே ஃபுல் வெர்ஷனை யூஸ் பண்ண முடியும். ஃபுல் மோடுக்கு தான் போகணும், இந்த ஆக்டிவேஷன் கோட் தான் இருக்கணும்லாம் இல்லை. டெமோ மோட்லேயே அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணலாம். அகெயின் நியூ சிமுலேஷன் CSDM1 from 24 செப்டம்பர் 1ஆம் தேதி. ஓகே, USD $10,000. ஓகே, நம்ம எந்த அக்கௌண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஆக்சுவலாக எந்த அக்கௌண்ட் நம்ம வாங்க போகிறோம், எந்த அக்கௌண்ட் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த அக்கௌண்ட்லேருந்து தான் வந்து சிமுலேஷன் ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணணும். இப்போ $5,000 ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா $5,000 தான் இருக்கணும். $10,000 இட்ஸ் ஓகே ஸ்டார்டிங்க்கு. ஸோ இந்த அக்கௌண்ட் செட் பண்ணுறதுக்குன்னு ஒரு செட்டிங் இருக்குது. அதில் வந்து பிப்போட சைஸ் வந்து 1 இருக்கணும், லாட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 இருக்கணும், லிவரேஜ் 1:10 அது ஓகே, ஸ்ப்ரெட் வந்து 20-25 இருக்கிறது இன்னும் பெட்டர், கமிஷன் வந்து $3. ஸோ பிப் சைஸ் 1, லாட் சைஸ் 100, பிப் சைஸ் 1, லாட் சைஸ் 100, லிவரேஜ் 1:3. ஓகே, இது 25 இருக்கிறது பெட்டர், கமிஷன் வந்து $3 பெர் லாட். இப்படி பண்ணால் தான் ரியலிஸ்டிக்காக இருக்கும் ட்ரேட் பண்ணுற மாதிரி. ஓகே, ஜென்ரேட் கொஞ்சம் டைம் ஆகும், நான் பாஸ் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. ஓகே, ஸ்டார்ட் சிமுலேஷன். இப்போ M1 சார்ட் ஆட் பண்ணிக்கலாம், M5 ஆட் பண்ணிக்கலாம், M15, H1, H4 அண்ட் டெய்லி. இப்போ எல்லா சார்ட்டையும் வருஷம் ஓப்பன் பண்ணிப்போம். M1, M5, M15, H1, H4 டெய்லி. ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம், இதை மினிமைஸ் பண்ணிக்கலாம்.
இதையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது டெய்லி சார்ட். இது இப்படி சுருக்கி இங்கே மைனஸ் இருக்கும், இது கொடுத்தோன்னா இப்படி போயிடும். இங்கே வச்சுப்போம். H4 அதுக்கு பக்கத்தில் வச்சுப்போம். இப்படி அதில் மைனஸ் கொடுத்து சுருக்கிடலாம். H1 அதே டைம் ஃப்ரேம்லாம் கொஞ்சம் மேலே இருக்கட்டும். M15 இங்கே இருக்கட்டும். M5 M1 இது தேவையில்லை, இதை மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகே, M5 இங்கே வச்சுருவோம். M15ஐயும் M1ஐயும் பாதி பாதியாக பிரிச்சு. ஓகே, இப்போ இதில் இங்கே இருக்கிற இந்த டெம்ப்ளேட்டை காப்பி பண்ணிப்போம். காப்பி பண்ணிக்கிட்டு இப்போ M1லேருந்து வந்துடுவோம். M1ல் இங்கே இருக்கிற இதையும் யூஸ் பண்ணலாம். இல்லை இதை ரைட் கிளிக் பண்ணி டெம்ப்ளேட் போயிட்டு லோட் டெம்ப்ளேட், அங்கே காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணோன்னா இதில் வந்துடும். டெம்ப்ளேட் கொடுத்தோன்னா மாறிடும். ஸோ கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக அகெயின் இங்கே டெம்ப்ளேட் போயிட்டு ஸோ செஷன் இண்டிகேட்டர் இதில் காப்பி பண்ணி இங்கே போட்டுப்போம். இப்போ வந்து பார்த்தோன்னா கண்ட்ரோல் N கொடுத்தோன்னா இங்கே வரும். ரிஃப்ரெஷ் பண்ணோன்னா செஷன் இண்டிகேட்டர் இருக்குது. ஜஸ்ட் ட்ராக் பண்ணி 15 மினிட்டில் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் லோட் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஆல்ரெடி இங்கே இருக்குது செஷன் செட், இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு ரீப்ளேஸ் வராது. இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இண்டிகேட்டர் லிஸ்ட்டில் செஷன் இண்டிகேட்டர் இருக்குது. வேலை செய்யும். ஓகே, இப்போ அகெயின் பாஸ் பண்ணி வச்சுருக்கிற இதில் ரியல் டைம் கொடுத்துட்டு ப்ளே கொடுத்தோன்னா ரியல் டைமில் மார்க்கெட் எப்படி ப்ளே ஆகுமோ அந்த மாதிரி ப்ளே ஆகும். ஸோ இதோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10x வச்சுக்கலாம். ஓகே, 11x வச்சுப்போம். யூஸ்வலாக மார்க்கெட் எப்படி ரன் ஆகுமோ அது போல் ரன் ஆகும். இப்போ கேண்டில் நவுத்தணும், 15 மினிட் கேண்டில் நவுத்தணும் அப்படின்னு நெக்ஸ்ட் பார் அப்படி கொடுத்தோன்னா நெக்ஸ்ட் பார் அப்படின்னா மூவ் ஆகிடும். இதில் ப்ரீவியஸ் பார்னு கொடுத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இருக்கிற ஒரு பார் முன்னாடி வரும். ஆனால் இதை மட்டும் சிமுலேஷன் ட்ரேடிங்கில் யூஸ் பண்ணக்கூடாது. முன்னாடி ஃபார்வர்டில் போகிறோன்னா ஃபார்வர்டில் போய்கிட்டே இருக்கணும், பின்னாடி வரக்கூடாது. பின்னாடி வந்து பார்த்துட்டு மறுபடியும் ட்ரேட் பண்ணுற மாதிரி அப்படி பண்ணோன்னா அது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்காது. இந்த மேக்ஸிமம் இந்த ப்ரீவியஸ் பார்ன்ற பட்டன் யூஸ் பண்ணக்கூடாது. இப்படி ஒரு பாராக கூட கொடுத்துக்கலாம், அதுவே கூட ப்ளே ஆகும். ப்ளே பட்டனும் கொடுத்தா கொடுக்கும்போது வேகமாக போவோம். ஓகே, 15 அப்படியே இருக்கட்டும். இப்போ ட்ரேட் எடுக்கிறது எப்படின்னு பார்ப்போம். இங்கே லாட்ஸ் அப்படின்றத ரிஸ்க்குக்கு மாற்றிப்போம். யூஸ்வலாக ஒரு ட்ரேடுக்கு 0.35% வந்து ரிஸ்க் வைப்போம். விஷுவல் மோட் கொடுத்துப்போம். நார்மலாக இப்போது பை பண்ணுறோம் அப்படின்னா பை அப்படின்னு கொடுத்துட்டு எஸ்எல் வந்து கீழே எங்கே எஸ்எல் வைக்கணுமோ அங்கே ஆஸ் யூஸ்வல் சேம் டிபி வச்சுட்டு அக்செப்ட் கொடுத்தோன்னா ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகிடும். இந்த ட்ரேட்ஸ் போனால் தெரியும், பை எடுத்துருக்குறோம், மைனஸில் போய்கிட்டு இருக்கு, நெகட்டிவில் போய்கிட்டு இருக்கு.
இங்கே பார்த்தாலும் தெரியும் பிஎன்எல் ஸ்டேட்டஸ் நெகட்டிவ்ல இருக்குது. ஓகே, ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஓகே, எஸ்எல்இட் சிவிலில் பார்த்தா தெரியும் 0.35% லாஸ். இங்கே ட்ரேட்ஸில் 3 பை பண்ணியிருக்கிறோம் 0.07 சைஸு. ஸோ லாஸ் ஆனது வந்து -$34.79. ஸோ இப்படி வந்து பையோ செல்லோ நம்ம பண்ணலாம் சிமுலேஷனில். இப்போ இதில் வந்து பை பண்ணுறோம் அப்படின்னா லிமிட் ஆர்டர் போட்டு பை பண்ண போகிறோம் அப்படின்னா பெண்டிங் போயிட்டு பை லிமிட் கொடுத்தோன்னா 3 லைன் வரும். ஒன்று வந்து டிபி அஸ் யூஷுவல் பையே பண்ணுவோம், என்ட்ரி அண்ட் செல் இந்த இடத்துல வைக்கிறோம். இந்த இடத்துல இருந்தால் பை பண்ண அப்படின்ற மாதிரி வைப்போம். ஜஸ்ட் கீழே அப்படியே செல், இங்கே டிபி. இப்போ இன்னும் ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகலை, ஆனால் அங்கே தெரிஞ்சிடும் ஆச்சா இல்லையான்ட்டு. இப்போ ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகிட்டு அகைன் பார்த்தா தெரியும் லாட்ஸஸ் அதுவே கால்குலேட் பண்ணியிருக்கு 0.07 அப்படின்ட்டு. எஸ்எல் இட்டானா $35 வந்து லாஸ் ஆகும். ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஓகே, ஓகே எஸ்எல்இட் இப்போ பார்த்தா தெரியும் 0.67 லாஸ். 2 ட்ரேட் வச்சுருக்கோம், $34 $32. ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும், அதிகமாக வந்து போகாது. நம்ம இந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணோம் ட்ரேடு. ஓகே, அகைன் வந்து லிமிட் ஆர்டர் பை லிமிட் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம், செல் லிமிட் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இப்போ செல் லிமிட் போடுறது கீழே டிபி வரும், மேலே வந்து எஸ்எல் வரும். ஸோ ரிப்ளேஸ் பண்ணோன்னா நம்மளுடைய என்ட்ரி ப்ரைஸ் எங்கேயே வச்சுட்டுனா ஓகே இதை எடுத்துருவோம். செல் லிமிட், ஸோ எஸ்எல் டாப்பில் என்ட்ரி இங்கே, டிபி இங்கே, என்ட்ரி இங்கே வைப்போம், எங்கேயே வைப்போம் எஸ்எல். ஓகே அக்செப்ட். அகைன் மார்க்கெட் மேலே வரும்போது அங்கே செல் எடுக்கும். ஆர்டர் என்ன எக்ஸிக்யூட் ஆகலை, எக்ஸிக்யூட் ஆகிட்டு எஸ்எல்இட். ஓகே, அதுக்கடுத்து பை செல் ஸ்டாப் ஆர் பை ஸ்டாப் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். செல் ஸ்டாப் கொடுக்குறோம், சேம் அதே தான் 3 லைன் வரும். ஸோ இந்த என்ட்ரிக்கு மேலே போனால் செல் ஆர்டர் எடுத்துக்க, இந்த ப்ரைஸுக்கு மேலே போனால் செல் ஆர்டர் எடுத்துக்க அப்படின்ற மாதிரி, சரி பை ஆர்டர் எடுத்துக்க அப்படின்ற மாதிரி பை ஸ்டாப் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ரைஸுக்கு மேலே வரணும், மிக்சர் கொடுத்துடலாம். ஓகே, ஓகே பை ஸ்டாப் ப்ரைஸ் டிபி டிபிங் நெசல். ஸோ மார்க்கெட் மூவ் ஆகி மேலே போய் இதை டச் பண்ணும்போது பை ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும், அப்படியே மேலே போனால் டிபி ஹிட் ஆகும், கீழே வந்து எஸ்எல் ஆகும். மார்க்கெட் வரல, ஓகே 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 வெயிட். ஸோ இது டிபி ஹிட் ஆகிருக்கு. இங்கே ட்ரேட்ஸ் போனோன்னே ஹிஸ்ட்ரி பார்த்தா தெரியும் $105, ஆல்மோஸ்ட் 1:3. ஸோ லாஸ்ட்லாம் ரெக்கவர் ஆகிருக்கு. ஓகே, அக்கௌண்ட்டில் இங்கே சேவ் வந்து இப்போது நம்ம ட்ரேட் பண்ணோம், அந்த ரிசல்ட் வந்து வேணும் அப்படின்னா எக்ஸ்போர்ட் MT4 ரிப்போர்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா இதில் சேவ் ஆகும். சம்திங் இங்கே ஆதார் தேவை ஸ்டேட்மெண்ட் HTML சேவ் ஆகிட்டு, இதே மாதிரி இந்த சேவ் சிமுலேஷன்
இது குடுத்தீங்கன்னா, இப்போ டேட்டா லோட் பண்ணது, போர்ட் எல்லாமே வந்து சேவ் ஆயிடும். அக்கவுண்டோட செட்டிங் எல்லாமே சேவ் ஆயிடும். திருப்பி நம்ம வந்து மறுபடியும் முதல்ல இருந்து செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்ல. ஸோ ஒன்ஸ் சிமுலேஷன லோட் பண்ணோம்னா, அதுவே வந்து எங்க நம்ம ஸ்டாப் பண்ணோமோ அந்த இடத்துக்கு திரும்பி வந்துரும். இந்த மாரி ட்ரேட் ஹிஸ்டரி தெரியக்கூடாதுன்னா, ஹிஸ்டரி ஆன் சார்ட் அப்படி அன்டிக் பண்ணா தெரியாது. இப்போ இத க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ லோட் சிமுலேஷன் குடுப்போம். இப்போ இத சேவ் பண்ணோம். சேவ் பண்ணத மறுபடியும் லோட் பண்றோம். லோடிங் கொஞ்சம் டைம் ஆகும். ஆல்மோஸ்ட் லோட் ஆயிடுச்சு. ஓகே. ஸ்டார்ட் சிமுலேஷன். ஸோ அதுவே எல்லா சார்ட்டையும் லோட் பண்ணிக்கும். லேப்டாப்புக்கு எப்படி பேக் டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ மொபைலில் பண்ணுறதா இருந்தால், இப்போ லேப்டாப்பே இல்லை மொபைலில் பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு கோ சார்ட்டிங் வெப்சைட் யூஸ் பண்ணிக்கோங்க. கோ சார்ட்டிங் வெப்சைட் யூஸ் பண்ணும்போது அதில் பார் ரிப்ளை வரும். ஆனால் ட்ரேட் பண்ணி அது மாதிரி ரிசல்ட்லாம் எடுக்க முடியாது. ஜஸ்ட்டு லாங் பொசிஷன், ஷார்ட் பொசிஷன், என்ட்ரி ப்ரைஸ் அண்ட் எஸ்எல் மட்டும் வச்சு பார்க்கலாம். கோ சாட்டிங். இதில் லாகின் பண்ணுற மாதிரி வரும். ஆல்ரெடி நான் லாகின் பண்ணியிருக்கேன். சார்ட்ஸ். இதில் கொஞ்சம் ஆடு வரும். அதுதான் அதில் வர ப்ராப்ளம். NXT 15 மினிட். ரிப்ளை மோட் இங்கே இருக்கிறோம். இங்கேருந்து ப்ளே பண்ணுறோம். ஜஸ்ட் ஒரு கேண்டிலாக அப்படி ப்ளே ஆகிட்டு இருக்கோம். ஓகே. இப்போ இங்கேருந்து திரும்ப இங்கே வந்தால் பை எடுக்கலாம். லாங் பொசிஷன் இங்கே வைக்கிறோம். இங்கே என்ட்ரி ப்ரைஸ், இங்கே எஸ்எல், இங்கே என்ட்ரி, இங்கே எஸ்எல் கொஞ்சம் கீழே 1:2 1:2 கூட வைக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1:3. ஓகே. இப்போ இப்படி பேக் டெஸ்ட் பண்ணிக்கலாம். மொபைலில் பண்ணும்போது இப்படி பண்ணிக்கலாம். லேப்டாப்புக்கு அப்படின்னா MT4 தான் பெஸ்ட்டு.